தமிழக சட்டமன்றத்தில் 2025-26 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு பட்ஜெட் இன்று தாக்கலாகிறது. தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டை தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என தமிழக மக்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருந்தனர். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் கடந்த ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் RN ரவி உரையுடன் தொடங்கி நடைபெற்றது. இந்த நிலையில் சட்டப்பேரவையின் அடுத்த கூட்டத்தொடர் இன்று நடைபெறுகிறது. தமிழக சட்டமன்றத்திற்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்கு முன்னதாக தாக்கல் செய்யப்படும் முழு பட்ஜெட் இது என்பதால் இதன் மீது பெரிய எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. எனவே தேர்தல் பட்ஜெட்டுக்காக மக்களை கவரும் பட்ஜெட்டாக இது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் இந்த பட்ஜெட்டில் மக்களை கவரும் வகையில் பல்வேறு திட்டங்கள் இடம்பெற வாய்ப்புள்ளது என்றும், கடந்த ஆண்டுகளில் தமிழக அரசுக்கு வந்த வருவாய், வரவுகள், செலவுகள், வாங்கிய கடன், கடனுக்கான வட்டி எவ்வளவு போன்ற தகவல்களை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ளார். அதேபோல 2025-26 ஆண்டில் தமிழக அரசு உத்தேசமாக மேற்கொள்ளவுள்ள செலவுகள், வருவாய், வரவுகள் போன்ற தகவல்களையும் அளிக்கவுள்ளார். ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சில அறிவுரைகளை நிதியமைச்சகத்திற்கு வழங்கியிருந்தார். பட்ஜெட்டில் அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். இதை உணர்த்தும் வகையில் நேற்று வெளியிடப்பட்ட மாநில பட்ஜெட் குறித்த அறிமுக வீடியோவில் எல்லாருக்கும் எல்லாம் என்ற வாசகம் இடம்பெற்றிருந்தது. இன்று தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதை பொதுமக்கள் நேரலையில் பார்க்கும் வகையில் மாநிலம் முழுவதும் 936 இடங்களில் பிரம்மாண்ட திரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் மக்கள் உடனுக்குடன் பட்ஜெட் அறிவிப்புகளை தெரிந்து கொள்ள முடியும். முதல் முறையாக பட்ஜெட்டை ஒட்டி இப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பட்ஜெட்டை நிதியமைச்சர் வாசித்து முடித்ததும் அவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் முடிவுக்கு வரும். அதன் பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் அவரது அறையில் நடத்தப்படும். கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்த வேண்டும், என்னென்ன அலுவல்களை எடுக்க வேண்டும் என்பன உட்பட அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை சபாநாயகர் வெளியிடுவார்.